விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் திருந்திய நெல் சாகுபடியாளர் திரு எஸ் பெருமாள். கல்லடைக்குறிச்சியில் 20 ஏக்கராவில் விவசாயம் செய்து வரும் இவர் தென்னை, நெல்லி ஆகியவைகளையும் தனது விவசாயத்தில் தோப்பாக வைத்து நவீன முறைக்கு மாறி வருகிறார். 3 தலைமுறையாக தாமிரபரணியின் கரத்தில் தாலாட்டு பெறும் இவர் விவசாயத்தில் முன்னேறும் காலடியாக நவீன யுக்திகளையும் புகுத்தி அப்பகுதியில் பாராட்டும் பெற்று வருகிறார். அவரை சந்தித்த போது விவசாயம் 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் நெல் பேடி விவசாயம். இதில் முன்னாடி ஆள் கிடச்சிது, ஆளை வச்சு நடுகை நட்டோம். இப்போ ஆள் பத்தாக்குறை ஒன்று. அப்புறம் இப்போ மிஷின்லாம் வந்ததுனால இப்போ மிஷின் மூலமாக தான் நான் இப்போ ஒரு 5 வருஷமாக நட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மிஷின் நடுறதுனால நன்மைகள் நிறைய இருக்குது. களை தொந்தரவு இல்லை, கோண வெட்டு போட்டு உருட்டிடுவேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஆள் மிச்சம், எலி வெட்டெல்லாம் இல்லை, பயிற்றுக்கு எலி வெட்டு அந்த தொந்தரவு அதெல்லாம் இல்லை எனக்கு. இப்போ நல்லா இருக்குது, ஈல்டும் நல்லா இருக்குது. அப்புறம் இப்போ இந்த குபேட்டாலேருந்து எனக்கு நட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஏக்கருக்கு 3500 ரூபா ஆகுது. விதை எல்லாமே அவங்க செலவு தான், எல்லாமே அவங்களே பண்ணி நட்டு கொடுத்துட்றாங்க. இப்படி நடுறதுனால நல்ல தூர் நல்லா கெட்டுது, நல்ல ஈல்டும் நல்ல கூட கிடைக்குது, வேலை மிச்சம். ஒரே நாள் இப்போது 7-8 ஏக்கர் நட்டுருவாங்க அந்த மிஷினை வச்சு மொத்தத்தில். இப்போ ஆள் வச்சுன்னா 15 ஆள் வந்தால் 1 ஏக்கர் தான் நட முடியும். இது ஆள் கிடைக்காத நேரம் மிஷின் வச்சு நட்டுறதுனால உங்களுக்கு ஒரே நாள் வேலையும் முடிஞ்சு போகுது, ஈல்டும் நல்லா இருக்குது. காட்டிலையும் கூட 10 மூடை கிடைக்குது. நம்ம நாத்தாங்கால் தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாத்தாங்கால் அவங்களே ட்ரே நாற்று பாவிடுறாங்க, தட்டு வச்சு நாற்றை பாவி விதை எல்லாமே அவங்க செலவு. நமக்கு அப்படியே ஏக்கருக்கு 3500 ரூபா கொடுத்தா நமக்கு நம்ம வயலில் ஃபீல்டை நட்டு கொடுத்துருந்தாங்க. அது அவங்க ஆலோசனை கோண வெட்டு போட்டு உருட்டணும், அந்த தூர் வெடிக்கும். அப்புறம் அந்த ரொம்ப ஹெவி பாய்சன்லாம் அடிக்கக்கூடாதும்பாங்க, மோனோக்ரோட்டோபாஸ் அந்த மாதிரி நோய் இருந்தால் மருந்து அடிப்பேன். மற்றபடி மருந்தெல்லாம் ரொம்ப அவங்க ஆலோசனைப்படி குறைச்சிருவேன். ஒரு ஏக்கரில் கிட்டத்தட்ட 15 மூடை கூட கிடைக்குது. முன்னே 30 மூடை கிடச்சிது, இப்போ 45 மூடை எடுக்கலாம். இப்போ அம்பை 16. போன சீசன் ஆடுதுறை 36 போட்டிருந்தேன். பெரிய ஃபார்மர்ஸ் எல்லாமே இப்போ திருந்திய நெல் சாகுபடிக்கு போயிட்டாங்க. பெரிய பெரிய ஃபார்மர்ஸ் எல்லாருமே இப்போ மிஷின் வச்சு தான் நடுறாங்க. நிறைய ஸ்கீம் இருக்குது. கொஞ்சம் ஸ்மால் விவசாயிகள் பழைய பாணியிலே இன்னும் நட்டுக்கிட்டு இருக்காங்க. கால்நடை நோய்கள் மற்றும் நிவாரண பணிகளின் செயல்பாடுகள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உடற்கூறியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ குமாரவேல் அவர்கள் விளக்கம் தருகிறார். கால்நடை மருத்துவ உடற்கூறியல் துறையின் எலும்பியல் ஆய்வகம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே எலும்புக்கூடுகள், மாட்டினுடைய எலும்புக்கூடு இருக்கிறது, பன்றியினுடைய எலும்புக்கூடு இருக்கிறது, குதிரையினுடைய எலும்புக்கூடு இருக்கிறது, ஆட்டினுடைய எலும்புக்கூடு இருக்கிறது, கோழியினுடைய எலும்புக்கூடு இருக்கிறது, நாயினுடைய எலும்புக்கூடு இருக்கிறது. இந்த விலங்கினங்களினுடைய தனித்தனி எலும்புகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் முதலாண்டு மாணவர்களுக்கு எலும்பியல் மூட்டியல் பாடத்திற்காக நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம். இந்த விலங்கினங்களினுடைய ஒப்பீட்டு ஆய்வு, அதாவது ஒவ்வொரு விலங்கோடு மற்றொரு விலங்கு எப்படி வித்தியாசப்படுகிறது, எலும்பினுடைய தன்மை என்ன என்பதை பற்றியெல்லாம் இங்கே முதலாண்டில் முதல் பருவத்திலே சொல்லித்தருகிறோம். கால்நடை உடற்கூறியல் துறையினுடைய மூட்டியல், சதையியல், நரம்பியல்,
மற்றும் இரத்த குழாயியல், இதயியல், மூளையியல் பற்றிய ஆய்வகம் இந்த ஆய்வகம். இதோ இவர் துணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ராஜாத்தி அவர்கள் மூட்டியல் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர். இப்பொழுது நாம் முன்னங்கால் மூட்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ இது ஒரு மூட்டு, இது ஒரு மூட்டு, இது ஒரு மூட்டு, இது ஒரு மூட்டு. இப்படி மூட்டினுடைய செயல்பாடுகளை பற்றி முதலாண்டு மாணவர்களுக்கு இந்த ஆய்வகத்திலே மிக தெளிவாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம். இதோ ஆட்டினுடைய முழு உடம்பை பார்க்கிறீர்கள். ஆட்டினுடைய தலையிலிருந்து வால் வரை பல்வேறு விதமான எலும்புகள் மற்றும் மூட்டுக்களை பற்றி இங்கே சொல்லித்தரப்பட்டு கொண்டிருக்கிறது. 40 மாணவர்கள் முதலாண்டிலே முதல் பருவத்திலும் 2ஆம் பருவத்திலும் இதை மிக தெளிவாக படித்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சதை, உடம்பில் எந்தெந்த இடத்துல என்னென்ன சதை இருக்குது, என்னென்ன நரம்பு இருக்குது, என்னென்ன இரத்த குழாய் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மதிப்பிற்குரிய இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இங்கே இந்த முன்னங்காலை மிக அழகாக வெட்டி காட்டி கொண்டிருக்கிறார். பிறகு மூளை பற்றிய படிப்பு. இதோ கன்றுக்குட்டியினுடைய மூளை, இது பெருமூளை, இது சிறுமூளை. பொதுவாகவே மூளை பெரிய மூளை தான், ஆனால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம், பெருமூளை சிறுமூளை. இது தண்டுவடம். மூளையிலே எப்படி இருக்கிறது மடிப்புகள், சல்கஸ் கைரஸ் என்பார்களே அந்த மாதிரி தண்டுவடம் எப்படி இருக்கிறது. இதுதான் உடம்பினுடைய சிரசு பிரதானம். சிரசுக்கு மூளையே பிரதானம் என்பதனால் அது குறித்த பாடங்களை இங்கே ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி கண், இது கன்றுக்குட்டியினுடைய கண்ணினுடைய பாகங்கள். இதுதான் கார்னியா, இது ஸ்கெலிரா, இது ஆப்டிக் நெர்வ். இந்த ஆப்டிக் நெர்வு தான் பார்வையை தருகிற நரம்பு, பார்வை நரம்புன்னு சொல்லுவாங்க. இது கன்றுக்குட்டியினுடைய கண்ணினுடைய உட்பகுதிகள். கண்ணினுடைய அமைப்பு, கண்ணினுடைய பல்வேறு உறுப்புகள், பாகங்கள், இதை பற்றியெல்லாம் இங்கே தெளிவாக நாங்கள் சொல்லித்தர்றோம். பக்கத்தில் இதயம், கன்றுக்குட்டியினுடைய இதயத்தை பார்க்குறோம். இதில் இது ஆரிக்கிள், இது வென்ட்ரிக்கிள், 2 பகுதி. அப்புறம் இரத்த குழாய்கள், பெரிய இரத்த குழாய், சுத்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற பெரிய இரத்த குழாய் இது. இதிலிருந்து தான் உடம்பினுடைய எல்லா பகுதிகளுக்கும் ரத்தம் போது. இந்த அயோட்டான்னு சொல்லுவாங்க. இந்த அயோட்டாவின் மூலமாக தான் சுத்த ரத்தம் உடம்பினுடைய எல்லா பகுதிகளுக்கும் செல்லுகிறது. உள்ளமைப்பு, வெளியமைப்பு, இப்படி இதயத்தை பற்றி இங்கே மாணவர்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக படிக்கிறாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் விலங்குகளுக்கு மூளை நோயும் இதய நோயும் கண் நோயும் அதிகமாக வர்றதுனால பண்ணையாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு மருத்துவர்கள் ரொம்ப உதவியாக இருக்கணும்னா இதயம் பற்றிய அறிவு, மூளை பற்றிய அறிவு, கண் பற்றிய அறிவெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதை தெளிவு பண்ணுறது இந்த உடற்கூறியல் துறை ஆய்வகம்தான். அதே மாதிரி உள்ளுறுப்புகள், ஸ்பிளாங்னாலஜின்னு சொல்லுவோம். உள்ளுறுப்புகள், உடம்புக்குள்ள உறுப்புகள் இருக்குது இல்லையா? மார்பு பகுதியில் நுரையீரல் இருக்குது, வயிற்று பகுதியில் வயிறு இருக்குது, ஈரல் இருக்குது, இப்படி பல்வேறு உள்ளுறுப்புகள் இருக்குது. அந்த பல்வேறு உள்ளுறுப்புகளை படிக்கணும், மிக தெளிவாக படிக்கணும். இப்போ நுரையீரலில் பல வியாதி இந்த காலத்தில் வந்துடுது, ஈரலில் பல வியாதி இந்த காலத்தில் வந்துடுது. அதையெல்லாம் சரியாக கண்டுபிடிச்சி சரியான சிகிச்சை கொடுக்கணும்னா இந்த உறுப்பை பற்றி நல்லா படிச்சிருக்கணும். இதை பாருங்கள், ஈரல், நாயினுடைய ஈரல். இந்த ஈரல் பலவிதமான இதழ்களை உடையது. இந்த பலவிதமான இதழ்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஈரலால் நம்ம சாப்பிட்ற அல்லது ஒரு நாய் சாப்பிட்ற பொருளில் இருக்கிற கெட்ட பொருள்களை எல்லாம் டீடாக்சிஃபை பண்ணுது, நச்சு நீக்கம். இந்த நச்சு நீக்கம் செய்கிற பகுதியை இதுதான் இந்த ஈரல் தான். அப்புறம் பித்தப்பை இருக்குது. இந்த பித்தப்பை தான் என்ன செய்யுது, கொழுப்பை நல்லா ஜீரணம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. இப்படி கொழுப்பை நல்லா ஜீரணம் பண்ணுற உதவியாக இருக்கிற பித்தப்பை, நச்சு நீக்குகிற ஈரல், அதே மாதிரி குளுக்கோஸை சேர்த்து வைக்கிற வேலையும் இந்த ஈரல் தான் செய்யுது. இப்படி முக்கியமான பணிகளை செய்கிற இந்த ஈரல் பற்றிய படிப்பை மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்புறம் நுரையீரல், கன்றுக்குட்டியினுடைய நுரையீரல். இந்த நுரையீரல் பாருங்கள், இதில் பலவிதமான அழுத்தங்கள் தெரியும். இந்த அழுத்தங்கள் தான் மார்பில் விலா எலும்புன்னு இருக்கே, அந்த விலா எலும்பு இந்த நுரையீரல் மேலே இருக்கிறதுனால வர்ற அழுத்தம், இந்த பதிவு 2 நுரையீரலுக்கு நடுவே இது பாருங்க தெரியுது, மூச்சு குழாய். காட் இஸ் தி கிரேட்டஸ்ட் என்ஜினியர்னு சொல்கிறாரு. ஆமாம், ஏன்னா அப்படி ரொம்ப தெளிவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மூச்சுக்குழல். இந்த மூச்சுக்குழல் நுரையீரல், மூச்சுக்குழல் முடிஞ்சு நுரையீரல் ஆரம்பிக்குது. இந்த நுரையீரலுடைய பல்வேறு இதழ்கள், லோப்ஸுமாங்க, மீடியாஸ்டேனல் லோப், கார்டியாக் லோப், டயஃப்ரமேட்டிக் லோப்,
இப்படி பலவிதமான இதழ்கள், அப்புறம் அந்த மூச்சுக்குழாய் முடிகிற இடம், உள்ளுக்குள்ள காற்று அப்படியே வெளியில் வரும். இதுதான் மூச்சு விடுறதுக்கும் மூச்சு வாங்கிறதுக்கும் மூச்சை தர்றதுக்கும் முக்கியமான உறுப்பாக இருக்கிற நுரையீரல். இதை பற்றியெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்லித்தரோம். இந்த அறிவு ரொம்ப தெளிவாக ஒரு மாணவனுக்கு இருந்தால் தான் அவன் நல்ல மருத்துவராக இருக்க முடியும். அந்த நல்ல மருத்துவராக இருப்பதற்கு விதை, பேஸ்மெண்ட், அஸ்திவாரம் இந்த ஆய்வகம் தான் தருது மாணவர்களுக்கு. இந்த அஸ்திவாரம் வலுவாக இருந்தால் தான் பண்ணையாளருக்கு ஒரு மருத்துவர் பயனுள்ளவராக இருப்பார். கால்நடை உடற்கூறியலுடைய முதல் ஆய்வகமாக எலும்பியல் ஆய்வகத்தை பார்த்தோம். அப்புறம் இரண்டாவது பகுதியாக சதையியல், நரம்பியல், மூளையியல், இதயவியல் மற்றும் உள்ளுறுப்பியல் ஆய்வகத்தை பார்த்தோம். மூன்றாவதாக இது நுண் அமைப்பியல் மற்றும் கருவியல் ஆய்வகம், அதாவது ஹிஸ்டாலஜி அண்ட் எம்பிரியாலஜி லேபரட்டரி. இந்த நுண்ணோக்கியல் ஆய்வகத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இங்கே 20 நுண்ணோக்கிகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒரே சமயத்தில் இங்கே 20 மாணவர்களுக்கு வகுப்பு நடக்கும். அந்த வகுப்பில் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு நுண்ணோக்கியை தர்றோம். அதனால் ரொம்ப தெளிவாக ஸ்லைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஆய்வகத்தினுடைய விசேஷம் இதுதான். அதே மாதிரி இங்கே மைக்ரோடோம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாங்கியிருக்கோம். பல லட்ச ரூபாய் செலவில் வெளிநாட்டிலிருந்து அது தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலமாக இந்த திசுக்களிலிருந்து ஸ்லைடு பண்ணி அதை பயன்படுத்தி கண்டுபிடிச்சு பலவிதமான பயன்பாடுகளை பண்ணையாளர்களுக்கு தருவோம். அதனால தான் இந்த ஆய்வகம். அதே மாதிரி கருவியல் ஆய்வகமும் இதுதான். இப்போது கருக்களில், அதாவது கரு உருவாகி கன்றுக்குட்டியாக பிறப்பதற்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே ஆராய்ச்சி செஞ்சு நாங்கள் பண்ணையாளர்களுக்கு பயனுள்ள தகவல்களை தர்றோம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.